ஹாய், இன்றைக்கி சப்பாத்திக்கு என்னோடய ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் சோம்பு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் நல்லா சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பொட்டேட்டோ, ஒரு கேரட், ஒரு 4-5 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அது 3ஐயும் நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 4-5 சில்லு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியில் மல்லித்தழை தூவி இறக்குனிங்கன்னா வெஜிடபிள் குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.